பினாங்கு மாநிலத்தில் நடைபெற உள்ள 240ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தண்ணீர்மலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முக்கிய ஏற்பாடுகள் குறித்து தண்ணீர்மலை ஆலய தலைவர் திரு குமர திரவியம் காசிநாதன் ஆலய அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் விரிவாக தெரிவித்தார். கூட்டங்கள் அப்படி ஸ்டாட்டிக்கா நிக்காம இருக்கிறதுக்கு ஒரு 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 புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். we call it a new action plan. ஸோ இந்த முயற்சியில் பல வசதிகள், பல சலுகைகளை கோயில் ஆலய நிர்வாக சார்பில் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இவ்வருடம் தைப்பூசம் ஆக்ஷன் பிளான் புதியதொரு செயல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்புதிய திட்டத்தின் ஒரு பகுதியாக கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஆலயத்தை சுற்றி விசாலமான கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த கூடாரங்களுக்குள் காற்றாடிகள் பொருத்தப்பட்டு 4 திசைகளிலும் தொலைக்காட்சி திரைகள் நிறுவப்பட்டுள்ளன. இதன் மூலம் பக்தர்கள் ஆலய படிகளில் மேலே ஏறி செல்லும் போதே கோயில் உள்ளே கருவறையில் நடைபெறும் அபிஷேகங்களையும் பூசைகளையும் நேரடியாக கண்டுகொண்டே செல்லலாம். ஆலய வளாகம் முழுவதும் மருத்துவ உதவிகள், முதலுதவி வசதிகள், குடிநீர் ஏற்பாடுகள் போன்றவையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நாங்க கோயில் நிர்வாக சார்பில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, இந்த புது ஆக்ஷன் பிளானை இஃபெக்டிவா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு ஒத்துழைக்கணும். அந்த 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 லேன் சிஸ்டம்ல போதுமான கோயில் வாலண்டியர்ஸ் இருப்போம், ரேலா பர்சனல்ஸ்ங்க இருப்போம். அவங்க சொல்ற பிரகாரம் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா மிக சுலபமாக மிக சீக்கிரமாக நீங்க ஆலயத்து உள்ளார போய் உங்க நேர்த்திக்கடனை செலுத்திடலாம். ஸோ உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது இந்த விஷயத்துல ஜஸ்ட் அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ், ரேலா பர்சனல்ஸோட டைரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்கள்கிட்ட கேட்டுக்கிறதுல அதுதான். அண்ட் இந்த 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 ஆக்ஷன் பிளான் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான், பிக் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது தைப்பூசம் முதல் நாள் 31ஆம் தேதி ஒரு 5 மணி 6 மணிலேருந்து தைப்பூசம் நாள் மணி ஒரு 10 மணி காலையில் வரைக்கும் தான் இந்த ஆக்ஷன் பிளான். அதுக்கப்புறம் கூட்டம் குறைஞ்சிரும், ஆஃப் பிக். ஸோ நீங்கள் நேராக கோயில் உள்ளார போகலாம். இந்த தருணத்தில் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் இன்னொரு விஷயமா நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். பக்தர் கொடிகள் எல்லாருமே நீங்கள் அந்த டைமை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. அதாவது பூச நட்சத்திரம் பிறந்துருச்சுன்னா ஒரு 4:30 மணிக்கு தைப்பூசம் காலையிலேயே அந்த நேரத்தில் தான் வரணும்னு எல்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்க. அது எல்லாரோடைய விருப்பம் தான். பட் எல்லாரும் அந்த டைமை தேர்ந்தெடுக்கிறனால அந்த காலையிலேருந்து தைப்பூசம் காலையில் மணி ஒரு 10 மணி வரைக்கும் மக்கள் ஜனத்தொகை கூட்டம் நெரிசல் மிக கடுமையாக இருக்கிறது. ஆலய படிகளில் மேலே செல்லும் போது 3 வழித்தடங்களாக பிரிக்கப்பட்ட நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வழித்தடங்களை கண்காணிக்க தன்னார்வலர்களும் பாதுகாப்பு பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பக்தர்கள் ஒழுங்காக செல்லும் பட்சத்தில் கூட்ட நெரிசல் இல்லாமல் எளிதாக ஆலயத்தை அடைய முடியும் என அவர் கேட்டுக்கொண்டார். பூச நட்சத்திரம் அதிகாலை 4:30 மணிக்கு பிறப்பதால் அதே நேரத்தில் அனைவரும் காணிக்கை செலுத்த வேண்டும் என நினைப்பது இயல்பானது. எனினும் காலை 4:30 மணி முதல் 10:30 மணி வரை கூட்டம் அதிகமாக இருக்கும் என்றும் அதன் பின்னர் காலை 11 மணி முதல் கூட்டம் கணிசமாக குறையும் என்றும் திரு குமர திரவியம் தெரிவித்தார். ஆகவே சுமையின்றியும் கூட்ட நெரிசலின்றியும் நேர்த்திக்கடனை செலுத்த விரும்பும் பக்தர்கள் அந்த நேரத்தையும் பரிசீலிக்குமாறு அவர் வலியுறுத்தினார்.